அனாதை ரட்சகர், ஆபத் பாந்தவன், கல்ட் ஃபிகர், இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய பேசாமடந்தை திரு விஜய் அவர்கள் கொடுத்துருக்காரு. நிதி கூட்டத்தில் போய் பொருளாதாரத்தில் கூடிச்சு, கல்வியில், சுகாதாரத்தில், மருத்துவத்தில் தமிழ்நாடு முன்னணியில் இருக்குது. இதெல்லாம் சொன்னது யார்? இதே விஜய். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் எழுதி கொடுத்தது போய் படிச்சுட்டு வந்தீங்களா இல்லையா? ஓகே, இன்றைக்கி என்ன வெள்ளை அறிக்கை வெளியிட்ருக்கீங்க, பிம்பிளிக்கா பிளாப்பின்னு. அதானே நான் கிட்டத்தட்ட 100 வட்டத்துக்கு மேலே பேசியிருப்பேன். நான் கொடுத்த டேட்டாவை கூட ஒழுங்காக நீ கொடுக்கல. 100% விஜயை நம்புங்கள். நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் ஏமாற்ற மாட்டேன். எது பாசிபிளோ, எது ஃபீசிபிளோ, எது ப்ராக்டிக்கலோ, எது செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன். சொன்னது யார்? தாவேகா தலைவர் விஜய் தானே சொன்னார். அப்போ நீ வந்தவுடனே செய்யணுமா இல்லையா? ஏன் செய்யலாம்? இப்போ வந்தவுடனே எனக்கு நிதி பற்றாக்குறை, எனக்கு இத்தனை லட்சம் கோடி கடன் இருக்குது. இன்றைக்கி தான் தெரியுமா உனக்கு கடன் இருக்குன்னு? ஜெயலலிதா அவர்கள் 6,70,70,000 கோடியாக இருந்த பொருளாதாரத்தை 5 ஆண்டுகால ஆட்சியில் டபுள் ஆக்குனாங்க. எடப்பாடி 6 லட்சம் கோடி தான் கூட்டினாரு. ஆனால் ஸ்டாலின் கவர்மெண்ட்டு 16 லட்சம் கோடி கூட்டியிருக்காங்க. இந்த வித்தியாசம் உனக்கு தெரியும்? அறிக்கையில் இருக்கா? பட்ஜெட்டே தெரியாமல், நிதி நிலைமையே தெரியாமல், கடன் அளவே தெரியாமல், இப்படிலாம் சொல்லி தான் நீ ஆட்சிக்கு வந்தியா? விஜய் இப்போ தான் புதுசாக வந்திருக்கிறாரு, அவர் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு. கல்லாப்பட்டி கூட்டணி தானே, தீய சக்தியினுடைய கல்லாப்பட்டி கூட்டணி. அதை அவரை பொறுத்த வரைக்கும் அதானே. இவர்கள் தான் வெக்கம் இல்லாமல் போய் அங்கே ஆதரவு அளிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அப்படின்னா வைகோவும் உதயசூரியன் சின்னத்தில் நின்றுட்டு பேசாமல் கழிச்சிட்டு ஜான்மன் டிவிக்கல அவை தலைவராவது போஸ்ட் கொடுப்பாங்கல்ல, ஐயா சாமியே சரணம் அப்படின்னு போய் சேர்ந்துட வேண்டியதுதானே. இந்த வயசில் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க? பதவிக்காக, பணத்திற்காக, கொள்கையை அடகு வைத்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு மல்லை சத்யா எவ்வளவோ மேல், அவர் பின்னால் இருக்கக்கூடிய கூட்டம் எவ்வளவோ மேல். உங்களுக்கு எதுக்கு கட்சி மதிமுக கட்சி? உங்களுக்கு எதுக்கு கருப்பு சிவப்பு பட்டை? கேவலமல்ல, வெக்கமல்ல. லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஆசிஸ். இப்போ இதுவரை இருந்த அரசுகளுக்கும் இப்போ தாவேகா அரசுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குங்கிறாங்க. இப்போ 2 முறை டெல்லி போயிட்டு வந்திருக்கிறாரு முதல்வர் விஜய் அவர்கள். மோடியோட தேநீர் விருந்து, இரவு விருந்தில் கலந்துட்டு வந்துருந்தாரு. இப்போ ஆளுநர் உரை சுமூகமாக நடைபெற்றிருக்கு. ஆளுநரோட தேநீர் விருந்து, அதாவது எந்தவித எதிர்ப்புமே இல்லாமல், இருபக்கமும் எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் ஒரு இணக்கத்தோடு ஒரு அரசு போகுது. தாவேகா அரசு அந்த இணக்கத்தோடு கொண்டு முன்னேற்றி போகுது தமிழ்நாட்டை அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குல்ல, எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோக் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்தார், பிரதமரோட ஃபோட்டோ எடுத்தார். அதை இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அது இன்டைரக்ட் டீலிங் வச்சுருக்காங்க பிஜேபியோடன்னு சொன்னார். இப்போ இவர் தாவேகா இன்டைரக்ட் டீலிங் வச்சுருக்காரா? போனார்ல ஒரு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஃபோட்டோ எடுத்தார்ல, அப்போ இவர் இன்டைரக்ட் டீலிங் வச்சுருக்காருன்னு சொல்லிடலாமா? இப்போ எந்த அளவுக்கு இவங்க ஒரு ஹாலோவாக இருக்காங்க, ஒரு ஹாலோனஸ் இவங்களுடைய மைண்டில் இருக்குது அப்படின்றது தெரியுது. நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் தமிழ்நாட்டு நீ என்ன குற்றச்சாட்டு சொல்லி பதவிக்கு வந்தீங்களோ அந்த குற்றச்சாட்டுக்கு அகைன்ஸ்டாக தமிழ்நாட்டை பெருமைப்படுத்தி பேசுகிறீங்க. பொருளாதாரத்தில் கூடிருச்சு, கல்வியில், சுகாதாரத்தில், மருத்துவத்தில் தமிழ்நாடு முன்னணியில் இருக்குது. இதெல்லாம் சொன்னது யார்? இதே விஜய். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் எழுதி கொடுத்தது போய் படிச்சுட்டு வந்தீங்களா இல்லையா? ஓகே, இன்றைக்கி என்ன வெள்ளை அறிக்கை வெளியிட்ருக்கீங்க, பிம்பிளிக்கா பிளாப்பின்னு. அதானே உங்கள் வெள்ளை அறிக்கை எதுன்னு என்ன சொல்லுது? பிம்பிளிக்கா பிளாப்பின்னு சொல்லுது. நாங்கள் எலெக்ஷனுக்கு முன்னால் நான் கிட்டத்தட்ட 100 வட்டத்துக்கு மேலே பேசியிருப்பேன். நான் கொடுத்த டேட்டாவை கூட ஒழுங்காக நீ கொடுக்கல. வெள்ளை அறிக்கையில் நிதி பற்றாக்குறைன்னு உங்கள் நிதி அமைச்சர் படிக்கிறது கூட ஒழுங்காக படிக்க தெரியல. அப்போ விளக்குறது எல்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸரு. ஒரு எழுதி வச்சு படிக்கிறத கூட ஒழுங்காக படிக்க தெரியாத நிதி அமைச்சர் உங்களுக்கு. இது என்னங்க அது? மக்களுக்கு என்ன, எப்படிப்பட்ட மக்கள்? ஏதோ மாற்றம் வேணும், திமுக சரியில்லை, அதிமுக சரியில்லை அப்படின்னு ஒட்டுமொத்தமாக மாற்றம் வேணும்னு ஓட்டு போட்டிங்களே. ஓகே, உங்களுக்கு மாற்றம் வந்துருச்சு, நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் வந்துருச்சு. இல்லை, அதற்கு தான் வெள்ளை அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. அதாவது பல்வேறு வாக்குறுதிகள் கொடுத்தோம், ஆனால் பார்க்கும்பொழுது நிதி பற்றாக்குறை இவ்வளோ இருக்குது, போக்குவரத்து நஷ்டமாக போகுது, மின்சாரம் நஷ்டமாக போகுது, எல்லாமே காலியாக இருக்குது. அதனால் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனால் கடந்த ஆட்சியில் நல்ல திட்டங்கள் தான் செஞ்சுருக்கிறாங்க, தேவையில்லாமல் செலவு பண்ணலை, அந்த திட்டங்கள் தொடரும் அப்படிங்கிறாங்க. சரி, நிதி ஒரு 50 திட்டங்களை நீ தேர்தல் அறிக்கைன்னு கொடுக்குறீங்கள, கொடுக்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? தமிழ்நாடுடைய பட்ஜெட்டை பற்றி தெரியாதா? பட்ஜெட்டை படிக்கலையா? யார் ப்ரிப்பேர் பண்ணது? விஜய் ப்ரிப்பேர் பண்ணாப்லையா? இல்லை அருண்ராஜ் ஐஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணாரா? இல்லை மரிய வில்சன் ப்ரிப்பேர் பண்ணாரா? இல்லை ஆதவ அர்ஜுனா ப்ரிப்பேர் பண்ணாரா?
இல்லை ஜான் ஆரோக்கியசாமி ப்ரிப்பேர் பண்ணி அவன்கிட்ட எழுதி வாங்கி கொடுத்து மண்டபத்தில் எழுதி வாங்கி கொடுத்து கையில் கொடுத்தாரா? எதை பேஸ் பண்ணி நீ அனௌன்ஸ் பண்ணீங்க தேர்தல் அறிக்கை? எதை பேஸ் பண்ணி தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க சொல்லுங்கள்? எதை பேஸ் பண்ணி கொடுத்தீங்க? அப்போ உங்களுக்கு தெரியாத அறிக்கைன்னா என்னென்னு இப்போ வந்த பிறகு தான் தெரியுமா நிதி நிலைமை என்ன இருக்குன்னு? வந்த பிறகு தான் தெரியுமா? 4 லட்சம் கோடி பட்ஜெட்டுப்பா, நீ எக்ஸ்ட்ரா 4 லட்சம் கோடிக்கு நீ திட்டத்தை ஸ்கீம் கொடுத்துருக்கிய, அது எதை வச்சு கொடுத்த? எந்த நம்பிக்கையில் கொடுத்த? 100% விஜயை நம்புங்கள், நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் ஏமாற்ற மாட்டேன், எது பாசிபிளோ எது ஃபீசிபிளோ எது ப்ராக்டிக்கலோ எது செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன். சொன்னது யார்? விஜய். சொன்னது யார்? தாவேகா தலைவர் விஜய் தானே சொன்னார். அப்போ நீ வந்தவுடனே செய்யணுமா இல்லையா? ஏன் செய்யலாம்? அப்போ உனக்கு பாசிபிளும் தெரிஞ்சிருக்கு, ஃபீஸிபிளும் தெரிஞ்சிருக்கு, ப்ராக்டிக்கலும் தெரிஞ்சிருக்கு, செய்ய முடியும்னு தெரிஞ்சிருக்கு எலெக்ஷனுக்கு முன்னால். இப்போ வந்தவுடனே எனக்கு நிதி பற்றாக்குறை, எனக்கு இத்தனை லட்சம் கோடி கடன் இருக்குது, இன்றைக்கி தான் தெரியுமா உனக்கு கடன் இருக்குன்னு? இல்லை டபுள் மடங்கு ஆகிட்டு. என்ன டபுள் மடங்கு? 5 லட்சம் கோடியாக இருந்தது, இன்றைக்கு 10 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்கிட்டாங்க. ஆமாம், 20 லட்சம் கோடி எடப்பாடி விட்டுட்டு போனார் பொருளாதாரத்தை, 36 லட்சம் கோடியாக உயர்த்தி வச்சுருக்காரு, 15 லட்சம் கோடி உயர்த்தி வச்சுருக்காரு. அதை எங்கே போய் விடுவீங்க? உனக்கு பொருளாதாரமே தெரியலையா? அப்புறம் எப்படி நீ பேசுவ? அதுக்கு தகுந்த மாதிரி கடன் உயரத்தானே செய்யும். கடனுடைய அளவு என்ன கூடியிருக்கு? 3% ஜிடிபி வாங்கணும், 3.4% வாங்கியிருக்காங்க, 0.4% கூடியிருக்கு, அவ்வளோதானே? இட்ஸ் நெக்லிஜிபிள் அமௌண்ட்டு. ஓகே, அந்த வரம்பு எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் படி என்ன இருக்கோ அது வந்திருக்குல்ல, அதான சொல்கிறீங்க? அதையும் அவங்க தான் சொல்கிறாங்க. அதாவது கடன் வந்து வரம்பை மீறி வாங்கலை, எந்த திட்டத்துக்கும் தேவையில்லாமல் செலவு பண்ணலை, அதெல்லாம் சரி. ஆனால் வருமானத்தை உற்பத்தி கூட்டுறதுக்காக எதுவுமே இவங்க பண்ணலை. சரி, வருமானத்தை கூட்டாமையாக வந்து நான் டேக்ஸ் ரெவன்யூ வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சியில் 12,000 கோடி, 10,000 கோடி 12,000 கோடி, திமுக ஆட்சியில் 25,000 கோடி நான் டேக்ஸ் ரெவன்யூ வந்துச்சு பப்ளிக் செக்டார் கம்பெனிலேருந்து. எப்படி வந்துச்சு? வருமானம் எப்படி கூடாமல் வந்துச்சு சொல்லுங்கள்? ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவன்யூ எவ்வளோ வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவன்யூ நான் சொல்கிறேன். ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவன்யூ 2011-12 56,900 கோடி ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவன்யூ. ஓகே, ஜிஎஸ்டிபி வந்து அப்போ வந்து 6.7 லட்சம் கோடி தான். தமிழ்நாடுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரம் 2011 6.7 லட்சம் கோடி. அதில் 8.5% எஸ்ஓடிஆர் ஆஃப் ஜிஎஸ்டிபி. புரிஞ்சுட்டிங்களா? அடுத்து 2016-17 85,000 கோடி வந்து ஸ்டேட் நான் டேக்ஸ் ரெவன்யூ, ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவன்யூ 85,000 கோடி. எப்போ? 2016-17 ஜெயலலிதா ஆட்சியுடைய முடிவில். அது வந்து கிட்டத்தட்ட ஜிஎஸ்டிபி வந்து 12 லட்சம் கோடி, டபுள் ஆயிருக்கு ஜிஎஸ்டிபி, 12,98,511 கோடி. இது வந்து 6.6. அப்போ பொருளாதாரம் கூடும் பொழுது அதனுடைய பர்சன்டேஜ் குறையுது, 6.6%. அடுத்து 20 21 பீரியடில் 1 லட்சம் கோடி ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவன்யூ வந்துச்சு. 1 லட்சம் கோடி, 1,06,153 கோடி. அப்போ ஜிஎஸ்டி எவ்வளோ தெரியுமா? 19,40,40,000 கோடி. அப்போ கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடி யார் எடப்பாடி ஆட்சியினுடைய முடிவில் 19,40,000 கோடி பொருளாதார வளர்ச்சி. அதில் 5.6%, 5.46% தான் வந்து ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவன்யூ. அடுத்து திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 5.5 வருஷத்தில் புரிஞ்சுட்டீங்களா? நீங்கள் எடப்பாடி ஆட்சி ஜெயலலிதா அவர்கள் மறைவு 2016 மறைவு ஆகும்போது 13 லட்சம் கோடியாக இருந்தது. எடப்பாடி ஆட்சி முடிவில் 19.5 லட்சம் கோடியாக வந்துச்சு. அப்போ எவ்வளோ ஆச்சு? கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி கூட. 6 லட்சம் கோடி பொருளாதாரம் கூடியிருக்கு. ஆனால் 5 ஆண்டுகளில் பொருளாதாரத்தை ஸ்டாலின் அவர்கள் எவ்வளோ கூட்டியிருக்காரு தெரியுமா? கிட்டத்தட்ட 16 லட்சம் கோடி கூட்டியிருக்கார். எவ்வளோ பொருளாதாரத்தை எவ்வளோ கூட்டியிருக்காரு? 16 லட்சம் கோடிங்க. ஜெயலலிதா அவர்கள் வந்து 6,70,000 கோடியாக இருந்த பொருளாதாரத்தை 5 ஆண்டுகால ஆட்சியில் டபுள் ஆக்குனாங்க. ஓகே, டபுள் ஆக்குனாங்க. இவங்க எடப்பாடி வந்து 6 லட்சம் கோடி தான் கூட்டினார். ஆனால் ஸ்டாலின் கவர்மெண்ட்டு 16 லட்சம் கோடி கூட்டியிருக்காங்க. இந்த வித்தியாசம் உனக்கு தெரியும் அறிக்கையில் இருக்கா?
ஒர்க்கேரியல் இருக்கா அவருடைய வெள்ளை இருக்கையில்? இல்லை, அதுதான் கேள்வி. அதாவது திமுகவால் செய்ய முடிந்தது ஏன் தாவேக்காவால் செய்ய முடியல? இப்போ மின்சார வரியை கூட்ட போகிறாங்க, போக்குவரத்து வரியில் பஸ் கட்டணத்தெல்லாம் கூட்ட போகிறாங்கன்னு ஒரு தகவல் வருது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கொடுத்த வாக்குறுதிகள் மின்சாரத்தை கூட்டிட்டாங்க ஆல்ரெடி. ஏங்க 200க்கு மேலே போட்டாச்சுன்னா 4.7 ரூபா போட்டு கூட்டியாச்சு. 3 மடங்கு வந்துருச்சு பில்லு. இல்லை, அவங்களுடைய வெள்ளை இருக்க எப்படி பார்த்தா எல்லாமே நஷ்டத்தில் போகுது. அதுக்கு வந்து அதிகமாக வரி வீச்சா தான் நம்ம நார்மலைஸுக்கு வர முடியுங்கிற ஒரு அதுதான் பிம்பிளிக்கா பிளாப்பு. நீ வந்து எதெல்லாம் வந்து நெகட்டிவாக காமிக்க முடியுமோ அதை மட்டும் நெகட்டிவாக காமிக்கிறாங்க. ஓகே, நீ பொருளாதாரத்தை நீ வந்து கடன் வாங்குகிற அளவு கூடியிருக்கு, டபுள் ஆயிடுச்சின்னு சொல்லும் போதும் பொருளாதாரம் வந்து ட்ரிப்பு இதாக இருக்க 16 லட்சம் கோடி வந்திருக்க. அப்போ நீ அதை கம்பேர் பண்ணியில் சொல்லணும். எப்படி 2 டிஜிட் ஜிடிபி க்ரோத் வந்தது? சரி, மூலதன செலவு கம்மியாக இருக்கலாம், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாக செலவழிச்சிருக்காங்கன்னு சொல்கிறீங்கல்ல. மூலதன செலவு கம்மியாக குறைஞ்சா எப்படிங்க வந்து ஜிடிபி ஜிஎஸ்டிபி கூடும், இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி வளரும்? அப்போ உனக்கு அந்த டைனமிக்ஸே தெரியல. அப்போ என்ன அர்த்தம்? வளரக்கூடிய மாநிலங்கள் அதிகமான கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண ரோடு, பிரிட்ஜு, கட்டிடங்கள் இதெல்லாம் கட்ட எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் கட்ட அதிகமான கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் செலவாகும். திமுக அதிமுக ஆட்சி காலங்களில் கடந்த 50 ஆண்டு காலத்தில் இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை அதிகமாக செலவு பண்ணி எக்ஸஸாக தான் பண்ணியிருக்காங்க. ரோடு அதிகமாக தான் போட்டிருக்காங்க, கட்டிடங்கள், எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் கட்டுனதுனால மூலதன செலவை குறைச்சி வெல்ஃபேர் ஆக்டிவிட்டியை கூட்டியிருக்காங்க. ஒரு அரசினுடைய முடிவு அது. ஸ்டேட்டை மேனேஜ் பண்ணியிருக்காங்கல்ல. கரண்ட்டு இப்போ ஒழுங்காக பவர் சப்ளை வந்துச்சுல்ல, வந்தா இல்லையா? எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றினாங்களா இல்லையா? சொன்ன திட்டங்களை நிறைவேற்றினாங்களா இல்லையா? தமிழ்நாடு அஷ்யூர் பென்ஷன் ஸ்கீம் கொடுத்தாரா இல்லையா ஸ்டாலின்? நீங்கள் சொன்ன 5 ஆண்டுகளுக்கு நீங்கள் சொன்ன திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு வருஷத்துக்கு யார் 100% விஜயை நம்புங்கள். நான் எதுவும் செய்ய முடிந்ததை தான் சொல்லுவேன். எது ப்ராக்டிக்கலோ, எது ஃபீஸிபிளோ, எது பாசிபிளோ அதை மட்டும்தான் சொல்லுவேன்னு சொல்லி மக்களை ஏமாற்றி 5 முறை வாக்குறுதிகள் கொடுத்து, தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திரு விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு ஏற்கனவே இருந்த பட்ஜெட்டில் 3 லட்சம் கோடி வருமானம், 1 லட்சம் கோடி ஃபிஸ்கல் டெபிசிட், அதை தாண்டி 3.9 லட்சம் கோடி வருஷத்துக்கு தேவை. எவ்வளோ வேணும்? அப்போ என்னாச்சு? 4 லட்சம் கோடியா? ஒரு 1 லட்சம் கோடியை மைனஸ் பண்ணிக்கோங்க. 1 லட்சம் கோடி எங்கே போகுது? 33 டிபார்ட்மெண்ட்டுக்கு 33 மினிஸ்ட்ரிக்கு கொடுக்கணும் 1 லட்சம் கோடி. அதை தாண்டி சொல்லியிருக்கீங்க நீங்கள். அந்த ஃபிஸ்கல் டெபிசிட் எவ்வளவு? 1 லட்சம் கோடி. 33 டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த 1லேருந்து 1.5 லட்சம் கோடி தான் இருக்குது, அவைலபிள் இருக்குது. அப்போ அதுக்கான கடன் வாங்க வேண்டியது தேவை இருக்குது. 1 லட்சம் கோடினா எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஹெல்த்துக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதனால் 1.5 லட்சம் கோடி வெளியே வந்து நம்ம வந்து 1 லட்சம் கோடி கடன் வாங்கி அதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி வந்து 33 டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க யார்? திமுக அரசு. சரி, இப்போ நீங்கள் கொடுத்த திட்டத்தை செயல்படுத்தணும்னா எவ்வளோ தெரியுமா? 3.9 லட்சம் கோடி அடிஷனலாக வேணும். சார், அதுவும் ஒரு கேள்வி இருக்குது. இப்போ தங்கம் தென்னரசு அவர்கள் சவால் விடுறாரு. அதாவது நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே பார்த்தா நீங்கள் வாக்குறுதிகளை விட நீங்கள் ஆட்சி 5 ஆண்டுகள் தொடர்ந்தாலே 20 லட்சம் கோடி கடன் வரும் அப்படின்னு நான் சவால் விடுறேன். இல்லைன்னா நான் என்னுடைய பதவி விட்டே விலகுறேன் அப்படின்னு ஒரு சவால் விடுறாரு. எப்படி சார் பார்க்குறீங்க? அது உண்மைதான். நான் இதை வந்து இப்போ இன்றைக்கி தங்கம் தென்னரசு இன்றைக்கி சொல்கிறாரு. நான் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாலே நான் வந்து ப்ரெசன்டேஷனே கொடுத்தேனே. கிட்டத்தட்ட 21 லட்சம் கோடி 5 ஆண்டுகளில் கடன் ஆகும்னு. கடன் வந்து 5 ஆண்டுகளில் 21 லட்சம் கோடியாக உயரும். 4 லட்சம் கோடி இவங்க கொடுக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நிதி அடிப்படையில் சாத்தியமற்ற ஒரு திட்டத்தை விஜய் கொடுத்துருக்காரு. அப்போ இது சாத்தியமாக இல்லைன்றதை நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். சொன்ன பிறகு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. மக்களுக்கு வந்து 2500 ரூபா கொடுக்கணும்னா அவசியம் இல்லை, 6 சிலிண்டர் கேஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எப்படியாவது பண்ணிடுவாருங்கிற நம்பிக்கையில் பண்ணாலும் பண்ணலாம் பிரச்சனை இல்லை. அதனால் நாங்கள் ஓட்டு போட்டாச்சு. அவர் கொடுத்தான்னா கொடுக்காட்டான்ற லெவலில் ஓட்டு போட்டிருக்காங்க. இவர் கொடுக்கலைன்னா நமக்கு குறை சொல்ல போகிறாங்களா? ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு விஜய் இருக்கார். அவங்ககிட்ட கேட்டுக்கிற வேண்டியதானே, சிலிண்டர் வாங்கிக்கிற வேண்டியதானே, அவங்ககிட்ட 2500 ரூபா வாங்கிக்கிற வேண்டியதான். நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு விஜய் இருக்கார்.
அண்ணனாக இருக்கார், தம்பியாக இருக்கார், மகனாக இருக்கார், மகளாக இருக்கார், பேரனாக இருக்கார், பேத்தியாக இருக்கார். அப்போ அவங்ககிட்ட 2500 வாங்கிக்கிற வேண்டியதான், ஒரு கேஸ் சிலிண்டர் வாங்கிக்கிற வேண்டியதான், அவர் கொடுப்பாரு. இந்த நீங்கள் வந்து தேர்தல் அறிக்கையில் என்னென்ன ஒரு கொடுத்துருக்காருன்றதை நான் தெளிவாக லிஸ்ட் பண்ணியிருக்கேன். நேரடி பணப்பரிமாற்றம் மட்டுமே 2,32,500 கோடி வருஷத்துக்கு. இவர் கொடுத்த தேர்தல் அறிக்கையில் எவ்வளவு? 2,32,500 கோடி. மானிய கொடை மற்றும் அசட் டிரான்ஸ்ஃபர் இது 72,624 கோடி ஆண்டுக்கு செலவாகும். வேலைவாய்ப்பு அரசு விரிவாக்கம் 18,900 கோடி ஆண்டுக்கு. மானியங்கள் இலவசங்கள் 34,350 கோடி ஆண்டுக்கு. கடன் அண்டு நிதி உத்தரவாதம் 22,000 கோடி ஆண்டுக்கு. உள்கட்டமைப்பு தொழில்நுட்பம் கிட்டத்தட்ட அவர் சொன்னதுபடி பாட்டணும்னா 60,000 கோடியிலிருந்து 80,000 கோடி ஆகும். இதெல்லாம் வந்து யார் சொன்னது? அனாதை ரட்சகர், ஆபத் பாந்தவன், கல்ட் ஃபிகர், இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய பேசா மடந்தை திரு விஜய் அவர்கள் கொடுத்துருக்காருங்க. நம்ம இல்லைன்னு சொல்லலை. அப்போ கிட்டத்தட்ட ஆண்டு செலவில் 60% நேரடி பண பரிமாற்றத்துக்கு மட்டும் போகுது. இவர் சொன்ன ஸ்கீம், பணம் கொடுக்குற ஸ்கீம் மட்டும் 60% போகுது. எங்கேருந்து கொடுப்பாரு? இன்றைக்கி தான் உனக்கு பட்ஜெட் தெரியுமா? பட்ஜெட் என்னென்னு தெரியுமா? இன்றைக்கி தான் வெள்ளையறிக்கை போன பிறகு தான் உனக்கு வந்து நிதி நிலைமை என்னென்னு தெரியுமா? அப்போ பட்ஜெட்டே தெரியாமல், நிதி நிலைமையே தெரியாமல், கடன் அளவே தெரியாமல், இப்படிலாம் சொல்லி தான் நீ ஆட்சிக்கு வந்தியா? எப்படி ஆட்சிக்கு வந்த? ஆனால் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதாவது ஒரு மாத கால ஆட்சி வந்து இப்போ திமுக கூட்டணியிலேருந்து பிரிந்து போன விசிகாவாகட்டும், அந்த ஐயுஎம்எல், எல்லா கட்சிகளுமே இப்போ திமுகவிலே இருக்கிற, இன்னும் எப்போ வேணால் பிரிந்து போகக்கூடிய மதிமுக உட்பட எல்லா கட்சிகளுமே விஜய் இப்போ தான் புதுசாக வந்துருக்கிறார், அவர் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு. கல்லாப்பட்டி கூட்டணி தானே? கல்லாப்பட்டி கூட்டணியும் அந்த மதிமுக வைகோ கூட்டணி, சமூக நீதி நல கூட்டணி, அதான் கல்லாப்பட்டி கூட்டணி. தீய சக்தியினுடைய கல்லாப்பட்டி கூட்டணி. அதை அவரை பொறுத்த வரைக்கும் அதானே. இவர்கள் தான் வெக்கம் இல்லாமல் போய் அங்கே வந்து ஆதரவு அளிச்சுட்டு உட்காந்துருக்காங்க அப்படின்னா, வைகோவும் வந்து உதயசூரியன் சின்னத்தில் நின்றுட்டு பேசாமல் கழிச்சிட்டு ஜாயின் பண்ண வேண்டியது டிவிக்கில். அவைத்தலைவராவது போஸ்ட் கொடுப்பாங்கள்ல. வைகோவுக்கு எதுக்கு இதெல்லாம் தேவை? கட்சியை கலைங்க. உங்களுக்கும் துரை வைகோவுக்கும் எதுக்கு? கட்சியை கலைச்சிட்டு போய் டிவிக்கில் சேர்ந்துருங்க. விஜய் இந்த அதிமுக எம்எல்ஏக்கள் போகிற மாதிரி ரிசைன் பண்ணிட்டு போய் சேர்ந்துருங்க. ஐயா சாமியே சரணம் அப்படின்னு போய் சேர்ந்துட வேண்டியதுதானே. நாசகார திட்டமாக நீட்டுநோ திட்டம், அதை தடுத்து நிறுத்திட்டாராம் வைகோ. நேற்று வந்து பேட்டி கொடுக்குறாரு. ஒரு அருமையான திட்டம் நீட்டுநோ திட்டம், தமிழ்நாடு பெனிஃபிட் ஆக வேண்டிய திட்டம் நீட்டுநோ திட்டம். இந்த நீட்டுநோ திட்டத்தை விரட்டி தமிழ்நாட்டு இளைஞர்கள், படித்த இளைஞர்களுடைய அறிவியல் சார்ந்த, ஆராய்ச்சி சார்ந்த வேலை வாய்ப்பை கெடுத்தவர் இந்த வைகோ. புரிஞ்சுக்கிட்டீங்களா? கெடுத்தவர் இந்த வைகோ. இன்றைக்கி வந்து இவர் என்னமோ இது பேசுன மாதிரி பேசுகிறாரு. போய் கட்சியை கலைச்சிட்டு போய் சேர்ந்துருங்க. வெக்கமாக இல்லை? உங்களெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவராக நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். துரை வைகோவை திமுக பின்னால் போய் நின்றுட்டு என்ன ஸ்டாண்டு, இந்த வயசில் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க? பதவிக்காக, பணத்திற்காக, கொள்கையை அடகு வைத்து நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு மல்லை சத்யா எவ்வளவோ மேல், அவர் பின்னால் இருக்கக்கூடிய கூட்டம் எவ்வளவோ மேல். ஒரு புத்தகம் வெளியிடுறாராம். இந்த புத்தகத்தெல்லாம் வெளியிடுறதுக்கு விஜயை கூப்பிட்டுருக்காராம். நாடாளுமன்றத்தில் செய்த சாதனைகளை விஜய். நாடாளுமன்றத்துக்கு நீங்கள் போனது யாருனால போனீங்க? முக ஸ்டாலின் தயவில்லாமல் போயிட்டீங்களா? திமுக தயவில்லாமல் போயிட்டீங்களா? எப்படி போனீங்க? போன அத்தனை முறையுமே திமுக. அப்போ அத்தனை முறையும் திமுக தேவையோட போயிட்டு இன்றைக்கி வந்து திமுக முதுகில் குத்திட்டு விஜயை கூப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு சுயநலவாதி? வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் நீங்கள் ஒரு சுயநலவாதின்றத நீங்கள் வந்து உங்களை நம்பி வந்த அத்தனை உயிர் தியாகம் பண்ணிய அத்தனை தொண்டர்களையுமே இன்றைக்கி கேவலப்படுத்திட்டு இன்றைக்கி போய் ஒரு நடிகன் பின்னால் போய் நிற்கிறீங்களா? உங்களுக்கெல்லாம் என்னத்தை சொல்கிறது? நீங்கள் திராவிட போர்வாள்னு சொல்லி உங்களெல்லாம் சொன்னதுக்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் வெக்கப்படணும், வேதனைப்படணும். இல்லை மதிமுக மட்டுமல்ல, ஐயுஎம்எல், விசிகா எல்லா கட்சிகளுமே. ஐஎம்எல், விசிகா கட்சி கழிச்சிட்டா போனாங்க. இப்போ நீ 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ணிட்டு போய் சேர போகிறேன்னு எல்லாம் நியூஸ் வருது. அதை போய் பேசிட்டு வந்திருக்கீங்க, அவ்வளோதானே. என்னமோ பெரிய நான் செய்த தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுக்க. யாரை போய் ஏமாத்துறீங்க? விஜய் வைகோ யாரை ஏமாத்துறீங்க? உங்களுடைய தகுதிக்கும் தரத்திற்கும் உங்களுடைய வயசிற்கும் இது வந்து அழகா சொல்லுங்கள். பதவிக்கும் பணத்திற்கும் நீங்களும் உங்கள் மகனும்
இன்றைக்கு வந்து ஒட்டுமொத்த மதிமுகவை அடகு வைத்திருக்கீங்க. கட்சியை கலைச்சிட்டு போய் சேருங்க, டிவிக்கில் போய் சேருங்க, போய் அவைத் தலைவராக போங்க, உங்கள் மகனை இளைஞரணி தலைவராக போட சொல்லுங்கள் டிவிக்கில். உங்களுக்கு எதுக்கு கட்சி, மதிமுகன்ற கட்சி? உங்களுக்கு எதுக்கு கருப்பு சிவப்பு பட்டை? கேவலமல்ல, வெக்கமல்ல? இதெல்லாம் ஒரு ஒரு தலைவனுக்குரிய பண்பா, அழகா? இவங்க வந்து போயிருக்காங்க, யார், கம்யூனிஸ்ட்டு வெளியே இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க, விசிகே உள்ளேருந்து ஆதரவு கொடுக்குறாங்க, ஐஎம்எல் உள்ளேருந்து ஆதரவு கொடுக்குறாங்க, போயிட்டாங்க. திமுக கூட்டணி விட்டு போயாச்சு, முடிஞ்சு போச்சு. கூட்டணி இல்லைன்ட்டாங்க. கூட்டணி இல்லை, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி நாங்கள் இருக்கிற வரைக்கும் தான் அது, நாங்கள் வெளியே வந்தால் அப்படி கிடையாதுங்கிற. அது கிடையாது. வரட்டும், அடுத்த எலெக்ஷனில் எல்லோரும் தனியாக நில்லுங்க, எல்லோரும் தனியாக நில்லுங்க, விஜயோட நில்லு பாருங்க, விஜயோட நில்லுங்க. யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு போகிறாங்க, மக்கள் திறந்துட்டு போகிறான், ஓட்டு போட்டு போகிறான். எதிரொலிக்குமா சார் இந்த இடைத்தேர்தலில் பல்வேறு குதிரை பேரங்கள், கட்சியை பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால இணைகிறது, சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, பல்வேறு விஷயங்கள் இப்போ எதிரொலிக்குது. இப்போ 5 பேர் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. 5 தொகுதிகளில் இடைத்தேர்தல், இன்னும் எத்தனை பேர் ராஜினாமா பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இடைத்தேர்தலில் இந்த நிகழ்வுகள்லாம் எதிரொலிக்குமா சார்? திமுக என்ன தனி இடைத்தேர்தலில் அமித்ஷாவுடைய கருணை இருந்தால் எதிரொலிக்கும். அமித்ஷாவுடைய கருணை இல்லை என்று சொன்னால் உண்மையான நிலவரம் தெரிய வரும். அவ்வளோதான், சிம்பிள். அமித்ஷாவுடைய கருணை எப்படி இருக்கும்? காங்கிரஸை பக்கத்தில் வச்சுட்டு அமித்ஷாவுடைய கருணை கிடைக்குமா? நின்று பாருங்கள், ஜெயித்து பாருங்கள். யார் ஜெயிக்க போகிறான்னு மக்கள் போட போகிறான். மக்களுடைய ஓட்டு அமித்ஷா 7 விட்டார்னு வச்சுக்கோங்க, தாவேக்கா ஜெயிக்குமான்னு பார்ப்போம். அமித்ஷா அவனுடைய கருணை தொடர்ந்து கிடைக்கிறதுக்காக தான் தமிழ் தாய் வாழ்த்தை காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க, வந்தே மாதத்தை பாடியிருக்காங்க முதல்லையே. இந்த அமித்ஷாவுடைய கருணை கிடைக்கணும்ல, அதுக்காக அண்டர் கிரவுண்டு டீலிங்கோட பிஜேபியோட கொள்கை எதிரியோட கூட்டணி வச்சுருக்காங்க. நாங்கள் இணக்கமாக போகிறோன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு பார்க்குறீங்க? இடைத்தேர்தலில் ஜெயிக்கணும், அதுக்கு தான், வேறு என்ன. நன்றி சார், நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.